Hey guys, welcome to my channel Code with Curly. நம்ம C programming ஓட basic steps பார்த்துட்டு இருக்கோம். So last videoலயும் வந்துட்டு operators and expressions and electricity bill பத்தி எல்லாம் வந்து செக் பண்ணியிருக்கோம். So இந்த வீடியோல வந்து compound interest ஏன்னா வந்துட்டு next level of operators பத்தி பார்க்கறதுக்காக and how the formula can be used. existing formulas இருக்கு அது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு வந்து செக் பண்ணலாம். So அதுக்கு வந்து இதுதான் வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். Curly, a financial advisor, wants to help her clients understand how their investments grow over time. She needs a program that calculates compound interest, showing that how money can grow when interest is compounded multiple times a year. ஓகேவா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கான பேசிக் ஃபார்முலா என்னன்னா நம்ம மேக்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அமௌண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டூ 1 plus r divided by n and power of n into t. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம 4 வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பிரின்சிபல் அது வந்து எதுக்குன்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ரேட்டு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, அண்ட் டைமு, இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன் இயர்ஸில், அப்புறம் வந்து காம்பவுண்ட்ஸ் பெர் இயர் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்கும் அந்த அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து எவ்வளோ, அதாவது காம்பவுண்டிங் ஃப்ரீக்வன்சி, இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்துட்டு இதெல்லாம் நம்ம பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப் யூஸ் பண்ணி வாங்கிக்க போகிறோம். ஸோ இது கோட்குள்ளே போகலாமா? எப்பவும் போல் ஹேஷ் இன்க்ளூட் stdio.h இங்கே ஒன்று புதுசாக யூஸ் பண்ண போகிறோம். ஹேஷ் இன்க்ளூட் math.h. இந்த ஹெட்டர் எதுக்குன்னா நான் வந்து சில மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்க்கான அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணும்போது இந்த ஹெட்டர் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து எதுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா இங்கே பவர் இருக்கு இல்லையா அந்த ஃபார்முலாவில். ஸோ அந்த பவருக்கு வந்துட்டு நம்ம செப்பரேட்டாக உட்காந்து கோடெல்லாம் எழுதிட்டு இருக்க வேணாம். ஆல்ரெடி அவங்க ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணி அந்த பவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன, இன்ட் மெயின். ஓகே, ஸோ இப்போ எனக்கு அந்த 4மே வேணும் இல்லையா? ஸோ இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, ஓகே, ஸோ நமக்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், ரேட் வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட், டைமு அண்ட் காம்பவுண்டிங் ஃப்ரீக்வன்சி, இதெல்லாம் வந்துட்டு நம்ம 2 மட்டும் வந்துட்டு நம்ம டெசிமல் பாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு நார்மல் இன்டீஜராக வந்து வாங்கிக்கிறோம். ஓகே, இப்போ printf. ஸோ நான் வந்து என்ன கேட்க போறேன்னா enter the principal amount. ஓகேவா? ஸோ இதை வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணணும். ஸோ இதுக்கான வந்துட்டு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து %f, ஏன்னா இது ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுங்கிறனால, அண்ட் ஆம்பர்சண்ட் சிம்பிள் போட்டு நம்ம வந்து இது பிரின்சிபல் அதுக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை நான் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்க போகிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நெக்ஸ்ட் வந்து ரேட்டு. என்டர் த ரேட்டு. ஸோ ரேட்டுன்னு வந்து வாங்கிக்கலாம். அது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் தான், அதனால நான் அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். என்டர் த இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன். ஸோ இது வந்து நமக்கு இன்டீஜராக தான் இருக்கும், அதனால ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து நான் டீன்னு வந்து மாத்துறேன். அண்ட் எந்த வேரியபிளுக்குன்னா டைம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்டர் த காம்பவுண்டிங் ஃப்ரீக்வன்சி. ஸோ இது வந்துட்டு இதுவும் வந்து டெசிமல் தான், அதனால வந்து டெசிமலுக்கான ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அண்ட் காம்பவுண்ட்ஸ் பெர் இயர் அதுக்கு வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லாமே வாங்கிட்டோம். ஃபைனல் அமௌண்ட்டுக்கு வந்து நான் ஃப்ளோட் ஃபைனல் அமௌண்ட் அப்படின்னு வந்து வச்சுக்க போகிறேன். இங்கே டைரெக்டாகவே கால்குலேட் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஃபார்முலா என்ன, இதை அங்கே எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அமௌண்ட்டு விச் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல். அப்போது பிரின்சிபல் போடலாம். பிரின்சிபல் அதோட இன்டூ, ஸோ இந்த வேல்யூ வந்து பவராக இருக்கா, அதாவது இதுவும் இன்டூ இதுவும், இது வந்து பவர். ஸோ நான் இங்கே வந்து என்ன போட போகிறேன்னா POW அப்படிங்கிற எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷன். ஏன்னா இதனால இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம math.h ஹெட்டரை வந்து இன்க்ளூடே பண்ணோம். ஸோ இந்த பவர் ஆஃப் 1 plus rate, ஓகேவா, டிவைடட் பை காம்பவுண்ட்ஸ் பெர் இயர். ஓகேவா,
இங்க வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இன்டோலாம் கொடுக்காம கமா கொடுக்கணும். ஏன்னா பவர் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால கமா கொடுக்கணும். கமா காம்பவுண்ட்ஸ் பெர் இயர் இன்டு டைம். ஓகேவா? ஸோ இதை வந்து will have like this. ஓகே, ஸோ பவர் ஆஃப் இது தனியாக செப்பரேட்டாக கேல்குலேட் ஆகும். அதாவது 1 + ரேட் பை காம்பவுண்ட்ஸ் பெர் இயர் வந்து வந்துடும். அதுக்கப்புறமா காம்பவுண்ட்ஸ் பெர் இயர் இன்டூ டைமு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து நம்ம இது பண்ணி பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கேல்குலேட் பண்ணுவோம் இன்டூவால். ஸோ ஃபைனல் இன்ட்ரெஸ்ட், ஸோ இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு ஆர் எப்படி வச்சுக்கலாம், interest earned which is equal to எனக்கு ஃபைனல் அமௌண்ட் வந்து கிடைச்சிருச்சு. அது மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் தானே என்னோட இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அது என்னவோ அது வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ இது ரெண்டையும் வந்து ஃபைனலாக பிரிண்ட் பண்ணிக்கலாமா? நான் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன வந்து கொடுக்க போகிறோன்னா, ஹியர் இஸ் த ஃபைனல் அமௌண்ட். ஸோ இதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? ருபீஸ் பர்சன்டேஜ் 0.2 F கமா நம்ம வந்து ஃபைனல் அமௌண்ட். ஓகே, சேம் வே எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு அதையும் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு அமௌண்ட்டும் வந்து நமக்கு வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்டாக தானே இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு அமௌண்ட்டு, ஸோ அதுவும் வந்து இங்கே இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு வந்து பிரிண்ட் பண்ணால் போதும். ஓகே, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எழுதியிருக்கோம். அதில் வந்து இப்போ புதுசாக வந்து math.h வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா அமௌண்ட்டையும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ப்ராம்ப்ட் மூலமாக வாங்கிக்கிறோம். லைக் பிரின்சிபல் அமௌண்ட்டு, ரேட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன், காம்பவுண்டிங் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃபைனல் அமௌண்ட் வந்து இது ஃபார்முலா பேஸ் பண்ணி அதுக்கு பவருங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸிஸ்டிங். அதை யூஸ் பண்ணிட்டு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு வந்து ஃபைனல் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். இப்போ இந்த ஃபைனல் அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஏர்ன்டையும் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். Let me compile this and run. ஓகே, ப்ரோக்ராம் வந்து கம்பைல் பண்ணியாச்சு, ரன் பண்ணுறேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, பிரின்சிபல் அமௌண்ட் வந்து என்டர் பண்ண சொல்லுது. ஐ எம் கிவிங் பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் 50,000. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து விச் இஸ் 5%, அதனால 0.05 தரேன். இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன் இட் இஸ் ஃபார் 3 years அண்ட் காம்பவுண்டிங் ஃப்ரீக்வன்சி வந்து 1, அதாவது ஆனுவல் காம்பவுண்டிங் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஹியர் இஸ் அ ஃபைனல் அமௌண்ட் அண்ட் ஹியர் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு. ஓ வெயிட், நம்ம வந்து /n கொடுக்காம இட் இஸ் கெட்டிங் பிரிண்டட். தேர் இட் இஸ். ஓகே, இங்கேயும் வந்து /n கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போமா? Yeah, and I will compile it again, run. Okay, இப்போ வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 50,000 தந்திருக்கேன் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 0.10, அதாவது 10% இன்ட்ரெஸ்ட். இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன் வந்து 10 அண்ட் காம்பவுண்டிங் ஃப்ரீக்வன்சி வந்து குவார்ட்டர்லி, காம்பவுண்டட் இயர்லி தரேன், அதனால வந்துட்டு 4. இங்கே பாருங்க. ஸோ ஹியர் இஸ் த ஃபைனல் அமௌண்ட் 134,253 அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் அமௌண்ட் வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து ஏர்ன் ஆயிருக்கு. பிகாஸ் இட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன் இட் இஸ் ஃபார் 10 years அண்ட் ஆல்சோ காம்பவுண்டிங் ஃப்ரீக்வன்சி வந்து 4. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்களும் வந்து இதில் வேற ஏதாவது வேல்யூ, அதாவது காம்பவுண்டட், செமி இயர்லி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? Until then, stay tuned for the next video, guys. Thank you for watching. Tata, bye bye, take care.